சார், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் ஹரா படம் தேர்ந்தெடுத்தீங்க. அந்த இடைவெளிக்கு என்ன காரணம்? நீங்க எதிர்பார்க்கிற ஒரு கதாபாத்திரமோ அமையாதது தான் காரணமா? இல்ல வேற ஏதாவது ரீசன்? எதிர்பார்க்குற மாதிரி திரைக்கதை இருக்கிற மாதிரி படங்கள் வராததான் காரணம். ம். நம்ம ஏதோ ஒரு புதுசாக இருக்கிற ஒரு கதை, புதுசுன்னா புத்தம் புதுசு இல்லை, நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மேட்டர் தான் வேற மாதிரி கொடுத்தா ஜனங்க பார்ப்பாங்கங்கிறதும் நாங்களே இப்போ நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் அழகா வேற மாதிரி இட்லி கொடுத்தா, வேற மாதிரி தோசை கொடுத்தா, வேற ரெசிபி இல்லை, அது கொடுக்குற விதத்துலேயே நல்லா ஒரு கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பார்க்க வைக்கிற மாதிரி சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் படங்கள் பற்றியும் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக இருப்போங்கிறதா இருந்தது. சார், இந்த கோவிட் அப்போ அந்த கோவிட் வந்தவங்க ஒரு செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும்னு இருந்தாங்க. ஸோ நீங்க இந்த வெயிட்டிங் பீரியடை இது ஒரு செல்ஃப் அனலைசிங் பீரியடா எடுத்துக்கிட்டீங்களா? அனலைசிங் இல்லை, இப்போ படங்கள் அப்பவும் படங்கள் பார்க்கறது பல வாய்ப்புகள் வந்த போதும் அது தள்ளி வச்சதுக்கான ரீசன் என்ன? இல்லை, ஓப்பனாக நம்ம டேரக்டர்கிட்டயே சொல்லுவேன். அப்போ அந்த வந்த டேரக்டர்கள்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க, அடுத்த படம் பண்ணுவோம், இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன். அதில் இந்த ஏன்னா அவரை டிசப்பாயிண்ட் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை, ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு நோக்கம். அதனால் கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை உண்டு. கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஸோ அந்த அந்த மாதிரி ஒன்றும் வரலைங்கிறது தான் இருந்துச்சு. பட் அது டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, அனலைஸ் பண்ணுற அளவுக்கும் இல்லை. வரும்போது பார்ப்போம். ஹரா படம் பற்றி ஒவ்வொரு பதிவிலையும் நீங்க குறிப்பிடுற ஒரு வார்த்தை இந்த படம் உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெயின் யூஎஸ்பி என்ன விஷயம் சார் அந்த படத்துல? இல்லை, ஒரு நம்பிக்கை தான். படத்தில் வேண்டிய ஃபைட்ஸோ சாங்ஸோ எமோஷ்னல் இதில் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதனாலே அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர்லேருந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆதரவாகட்டும், ரசிகர்கள் ஆதரவும் நல்லா இருக்குது. 2-3 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பாடல்களுக்கும் நல்லா இருக்குது. அப்படியே டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. அதனால் இந்த படமும் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு தான் சொல்கிறேன். சார், உங்களோட லைஃப் கேரியரில் ஷூட்டிங்க்கு பல ஊர்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டாலும் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பல வெற்றி படங்களை தயாரித்த கோவை தம்பி கோயம்புத்தூர். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வர ஹரா படம் ப்ரொடியூசர் கோவை சேர்ந்தவர் கோவை மோகன்ராஜ். இந்த படம் ஷூட்டிங் நடந்ததும் கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு இது மட்டும் இல்லை, நீங்கள் இயக்குனர்கள் பேரை சொல்லலை. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கோயம்புத்தூர், பிடிச்ச இயக்குனர், பிடிச்ச ரைட்டர் அவரும் ஆகட்டும், நம்ம மணிவண்ணன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான் என்னோடய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவங்கிறது சொல்கிறேன். ஸோ அங்கே மக்கள் பொதுவாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கங்கிறதும், ஊட்டிக்கு போகும்போது அங்கே இறங்கி அவங்களோட பழகின காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய விஷயம். லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், எல்லாமே தே ஹவ் கான் அவுட் ஆஃப் தேர் வே டு ஹெல்ப் ஹரா ஷூட்டிங். ஸோ அதனால எனக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்போவுமே மனசில் இருக்கும். கோவை தம்பி சாருக்கு உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்? கோவை தம்பி சார் சொன்ன மாதிரி கோவை சேர்ந்தவர், என்னோட நிறைய ஹிட் படங்கள் தயாரித்த ப்ரொடியூசர். பயணங்கள் முடிவதில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது அரங்கநாயகம் சார், பொள்ளாச்சி ரத்னமன் சொல்லி இன்னொருத்தர் பேர், இந்த தயாரிப்பாளர் பேர் மறந்துட்டேன், மன்னிக்கும். இந்த 3 பேர் ப்ரொடியூசர்ஸு. கோவை தம்பி சார் அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அதுக்கப்புறம் மதர்லேண்ட் பேனர் கேம் அண்டர் கோவை தம்பி சார். அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய வெற்றி படங்கள், நிறைய டேரக்டர்ஸ். இளையராஜா சார், இன்ஃபேக்ட் அவர் படத்தில் தான் லக்ஷ்மிகாந்த் பேரலால் மியூசிக்லையும் படம் ஹிட்டெல்லாம் ஆச்சு. எப்போவுமே வெற்றி படங்களோட தயாரிப்பாளர் என்னோட முதலாளிங்கிறத நன்றி கடனாக இருப்பேன். சார், நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ், இப்போது விஜய் ஸ்ரீ, வெங்கட் பிரபு, இவங்களுக்குள்ள இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? குவாலிட்டி ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்டேட் ஆகுறது தான்.
ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க. சொல்கிற விதமாகட்டும், அவங்களோட சூழ்நிலை, அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறதா முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் விஜய் ஸ்ரீ ஆகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும், இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னா என்ன சொல்வீங்க? டிசிப்ளின். அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது, சினிமாவில் வந்து பார்ட்டிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த எல்லா பார்ட்டிக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னாரு. இது ஒரு ரீசனா இருக்குல்ல? இல்லை, அது ஒரு ரீசன். பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ், டெஸ்டினி. என்ன சொல்கிறதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன். இன்னொன்று, பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு, நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சாப்பாடு, அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோடய டிஎன்ஏ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோடய மனைவிக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கோ ஆக்டர், ப்ரொடக்ஷன் சைடில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கு? எந்த படத்துக்கு? ஜென்ரலாக ஒன்று என்னோட ஃபேன்ஸு ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு எல்லாம். அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹரா படத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ப்ரொடக்ஷனில் எப்படி கதையை நோக்கி போகிறதுனால ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைவோடு இருக்குங்கிறத படங்களில். சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க, அந்த படங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது, நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது. அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு. சரி, பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஃபேன் பேஸ்டு ரசிகர் மன்றம் இதை ஒரு ஒருங்கிணைச்சு பல நலத்தட்டு உதவிகள் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் 80s ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்கள் முதல் முறையாக 2012 தான் அவங்கள சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் 2014 இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பிறந்தநாள் மே 10ன்றதுனால ஒரு 10ஆம் தேதியும் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க. வருஷம் மே 10க்கு பல நலத்திட்ட உதவி பண்றாங்க, அதை நீங்க கலந்துக்கிறீங்க. இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்ன ரீசன்? இல்லை, மே 12 என்னது, மே 10 பிப்ரவரி 2014 முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல, டிஜிட்டல் மோடெல்லாம் வந்தது 2000க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசலை. என்ன மாதிரியே என்னோட ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அது விளம்பரப்படுத்தணும் அதுன்றது அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிஷமாக ஃபேன்ஸ் கிடச்சிருக்கிறது. அவங்களுக்கு எப்போவுமே நன்றி. ஸோ ஒரு ஃபேன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க வர்றார், உங்களை கழிச்சு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர் சந்திக்க வர்றார். அப்போ கூட இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க போய் சந்திக்காதீங்க, உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க, அவர் உங்க பேர் கரெக்டா சொல்றாரான்னு பார்க்கலான்ற போது லிஃப்ட் திறந்து வந்து நீங்க அவர் பேரை வந்து இன்னும் கருணாகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா ஒரு பதிவு இருக்கு. அதோட பேக்ட்ராப் என்ன? ஏங்க, ஃபேன்ஸ் எப்படிங்க மறக்க முடியும்? பேசிக் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னோட இருக்காங்க. அவங்க சில நாட்கள் வரலாம், போகலாம், மீட் பண்ணாமல் இருக்கலாம், விஷயங்கள் வேறு வேறு, ப்ரையாரிட்டிஸ் வேறு. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்கள மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். மறந்தால் அது ஒரு விஷயமே வேறு. பிகாஸ் தே ஆர் ஸோ ஜெனுயின்லி இன்வால்வ்டு வித் ஆக்டர் மோகனுங்கிறதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம். ஸோ ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவங்க பண்ணுற விஷயத்துக்கு, அவங்க ஃபேன்ஸ் கிளப்பில் அவங்க பண்ணிகிட்ருக்கிற விஷயத்துக்கு நான் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறேங்கிறதெல்லாம் ஜுஜுபி. அவங்க மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சரி, பொதுவாக ஒரு ஃபேன்ஸ்ன்றவங்க ஒரு கட்டத்தில் நான் உங்க கூட தங்கிடுறேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லும் போது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ உங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இன்னைக்கு தேனியில மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. கோகுலகிருஷ்ணன்றவர் வத்தலகுண்டில் ப்ரொஃபஸரா இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வந்து அனுசியா வந்து உங்க எல்லா படங்கள் பிள்ளைநிலா
ரிலீஸ் தவிர, ஏன்னா அன்னைக்குதான் அவங்களோட டெலிவரி ஆனதாகும், அதை தவிர மீதி எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு பார்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வந்து கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நீங்க ரசிகர் சொல்லி ஃபேன்ஸ் ஆனாலும் ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, ஃபேமிலி என்ன பண்றாங்க, ஃபேமிலி பாருங்கன்னு உங்களோட வார்த்தைகள் வந்து டைவர்ட் ஆயிடுது. அதுக்கு ரீசன் என்ன? இல்ல, நான் பண்ண புண்ணியம், இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை. இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள். அவங்க முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரும் அவரோட குடும்பம் சூழ்நிலைகள் இருக்குங்கிறது தான். நான் என்னோட ஃபேன்களுக்கு முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தது, படங்கள் பாருங்கிறத நான் எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருக்கு. ஆனால் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க லைஃப் அவங்க எடுத்துட்டு கூடாது. ஸோ படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அப்பா அம்மா ஆகட்டும், அதுக்கப்புறம் மனைவி மக்களை பார்க்கணும். அதோட நம்ம படங்களும் பாருங்கிறத நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காருங்க கேட்கும் போது எனக்கு கர்வமா இருக்கு, பெருமையா இருக்கு. அது மாதிரி மலேசியால ஒரு மறக்க முடியாத ரசிகை, அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண், உங்க போட்டோவை டாலரா வச்சிருக்காங்க. அப்படி அதை எப்படி பாக்குறீங்க? அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும், வேற என்ன சொல்றது. அவர் வீட்டுக்காரர் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அம்மா வந்து இங்க அதை காட்டிட்டு பையன் சொல்றா பாருங்க பாருங்கன்னு சொல்ல காட்டுமான்னாங்க. காட்டினா ஒரு இஸ்லாமிய பொண்ணு இந்தியாவிலேருந்து வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க அதை படிக்கும்போதோ பார்க்கும்போதோ என்னை பார்த்து பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக புருஷன்கிட்ட சொல்லி, புருஷன் எவ்வளோ பெரிய மகான் மாதிரி என்னை பொறுத்தவரை. ஏன்னா வச்சுக்குமா, மோகன் தானே, எனக்கும் பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லி குடும்பம் நடத்தி இப்போது சமீபத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னன்னு அப்புறமா தான் தெரியும், அவர் அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அவரை இந்த ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா என்னோட பாடல்கள் கேட்டு தான் நைட் தூங்குவாங்க. பையன் தான் போட்டு விடுவாங்க டெய்லி, சிடி ஆகட்டும், இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கேட்டால் அவங்க உடம்பு சரியில்லை. அதனால அவங்களோட ஆசை எப்படியாவது போய் காட்டணும்னு சொல்லி போய் காட்டிட்டு மோகன் சாரான்னு இங்கே வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா மதம் தாண்டி, மொழி தாண்டி, அதெல்லாம் வேற. நம்ம ஜாதியோ மதமோன்றது இல்லை. என்னோட ஃபேன்ஸுகள் எத்தனையோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, அதை பற்றி எல்லாம் இல்லை. ஆனால் இந்த அம்மா ஒரு இங்கேருந்து போய் வேற ஒரு நாட்டில் வாழ்ந்து அங்கேயும் நம்மளை பற்றி பாடல்களோ படங்களோ பார்த்து நான் நடிக்காத டைம்லேயும் என்ன இவங்களெல்லாம் கொண்டாடி இருக்காங்கன்னா நன்றி தவிர வேற என்ன சொல்லவே தெரியல. நிச்சயமா சார். 77 கோகிலா, 80 மூடு பனி, ஒரு 7 இயர்ஸ் கேப்ல ரெட்டைவால் குருவி. அந்த கேப் என்ன? அதுல வந்து மூடு பனி கோகிலாக்கு அப்புறம் பாலுமேந்திரா சார்ட்ட பண்ணும்போது நீங்க உங்களை எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரெட்டைவால் குருவி? சார், பாலுமேந்திரா சார் கிட்ட பார்த்தீங்கன்னா பொதுவாக அவர் படத்தில் எல்லாரும் சிறப்பாக தான் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குற விதம் அப்படி. எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணுங்கிறது அவருக்கு எக்ஸ்ட்ரானரியாக தெரியும். ஏன்னா அதான் சொன்னேன், அவர் எடிட்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் போக கேமராமேன், எவ்ரிதிங் இன்வால்வ்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே. நான் வந்து கோகிலா பண்ணும்போது ரொம்ப நியூகமர், எனக்கு எதுவுமே தெரியாது. மூடு பனிலையும் கிட்ட அதுதான். ரெட்டைவால் குருவி வெரி டிஃபிகல்ட் ரோல் ஆக்சுவலாக. அது ரொம்ப காமெடியாகவும் ஆகிடக்கூடாது, வில்லனாகவும் ஆகக்கூடாது. ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை ஓட சம்சாரம் பண்ணுறான், ஒரு ஃபேமிலி நடத்துகிறான், ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்னா பொதுவாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி பண்ணலாம் அப்படிலாம். அதை வந்து டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒர்க்கிங், அந்த ஒரு ரோப். அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், அப்படி பண்ணால் அப்படி ஆகிடும். ஒன்றும் வில்லன் மாதிரி ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப காமெடி மாதிரி ஆகிடும். இது ரெண்டுமே இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெய்னர் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது பாலு சார் தான். டோட்டல் கிரெடிட் அவருக்கு தான். அது அவர் சொல்லி கொடுத்தது, அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் பண்ணதான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் அவரோட படங்கள் எல்லாம் நடிக்கும்போது கற்றுக்கிற விஷயங்கள். ஸோ ஜூனியர். ஒரு மேக்கப் இருக்காது, ஒன்றுமே இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்கன்பாரு. ஒரு லைட்ஸ் இருக்காது. அவரோட கேமரா அது எப்படி அவ்வளோ அழகாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாருன்னு இது வரைக்கும் தெரியாத ஒரு உண்மை. அந்த டைம்லேயே மிகப்பெரிய கேமரானாலையும் முடியாதது அவர் செஞ்சு காட்டார். அது மிகப்பெரிய விஷயம். ஐ எம் ஸோ லக்கி. சார், ஒரு கலைஞனுக்கும் தன்னோட முதல் படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். உங்கள் முதல் படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரன், இளையராஜா, அசோக் குமார், நீங்கள் 2 பேரும் ஜாகிங் வர மாதிரி ஒரு ஸ்டில்லு. அந்த டிசைனை பார்த்தோன்னே என்ன இம்பேக்ட் இருந்தது? ரொம்ப ஹாப்பி. அந்த படம் உருவான விதம் ரொம்ப ஹாப்பி.
ஏன்னா அது எத்தனையோ விதத்தில் ரொம்ப புரட்சி பண்ண ஒரு படம் நெஞ்சத்தை கிள்ளாது. அந்த டைமில் தேவி செட்டியார்ஸ் அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்தை தான் ஃபஸ்ட் டைம் தேவி தியேட்டரில் இவ்வளோ பெரிய பெரிய பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டில்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டில்ஸ் ரவி போட்டது அப்படி பண்ணாங்க. இட் வாஸ் வெரி 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 பாப்புலர். அந்த டைமில் அவ்வளோ பாப்புலராக பேர் வாங்கிச்சு. ஏன்னா அர்லி மார்னிங்கில் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸு எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுங்கிறது தான். அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ரேராக தான் ட்ரெய்லர் விடுவாங்க அப்போல்லாம். பட் இந்த நெஞ்சத்தை கிள்ளாத அந்த பாட்டை பருவமே பாட்டை வச்சு ஒரு ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் விட்டுருந்தார் லெனின் சார், கிரேட் எடிட்டர். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே த்ரில்லிங் ஒரு ஃபீலிங் தாப்போம். பிரதாப் போதன் ஆகட்டும், சுஹாசினி ஆகட்டும், சரத்பாபு சார் ஆகட்டும், நிறைய பேர் அந்த கூட்டணி பிரதாப், சுஹாசினி, நான், சரத்பாபு, அப்புறமா அந்த சாந்தி வில்லியம்ஸ் அவங்களெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மோரோவர் இது எப்படின்னா, ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பேர் கூட்டிகிட்டு போனால் குழந்தைய அப்படியே கையை பிடிச்சிட்டாலே போதும், குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி நான் ஒரு குழந்தைய இருந்தேன். அவங்க வந்து கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்கங்கிறதா உண்மையான விஷயம். ராமநாராயணன் சாரோட 7 படங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ராம்நாராயண் ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபைனான்ஷியர், வாட் எவர் யூ மை சே. அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது இது இத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணும், இது இப்படியெல்லாம் எடுக்கணும், இது எப்படி எடுத்தால் இவ்வளோலாம் செலவாகும், இதோட அவுட்கம் இவ்வளோங்கிறது அப்படி ஒரு கால்குலேட் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு இருந்தார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சினிமானாலே காமர்ஸ் தான் பேசிக்கலி. போட்ட பணம் வரணுங்கிறது முதல் இருக்கும். அதில் பேர் புகழும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சில பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பணம் செலவு பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. அது ஒரு சார்பான ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். பட் ராம்நாராயண் என்றைக்குமே அவர் அப்படி பண்ணவே இல்லை சார். சார் வந்து 100 படங்கள் மேலே இயக்கிய ஒரு டைரக்டர்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. இட்ஸ் நாட் எ ஜோக். மிகப்பெரிய சாதனையாளர். அவரோட அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். சினிமாவுக்கு என்ன தேவை, சீனுக்கு எவ்வளோ தேவைங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். சார், அந்த காலகட்டத்திலே நலம் நலமறி ஆவல், சாந்தி முகூர்த்தம் 2 லேடி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜெயதேவி, ஸ்ரீபிரியா மேடம். அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்? இல்லை, ஸ்கிரிப்ட் போக நலம் நலமறை ஆவல் வந்து பிரபாகர், இப்போது வேலு பிரபாகரன் அவர் பேர், அவர் கேமராமேன். அவருக்காகத்தான் அந்த படமே பண்ணேன். அவர் மிகப்பெரிய டெக்னீஷியன். அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இனோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சுருக்கிற ஒரு கேமராமேன் கம் டைரக்டர். ஆக்சுவலி அவருக்காகத்தான் பண்ணேன். ஸ்ரீதேவி, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஸ்ரீதேவி ஆகட்டும், ஸ்ரீபிரியா ஆகட்டும், ஸ்ரீவித்யா ஆகட்டும், இவங்களெல்லாம் நமக்கு சீனியர்ஸ். அவங்களெல்லாம் பார்த்து ரசித்து வந்தவங்க. ஜெயசுதா ஆகட்டும், அவங்களெல்லாம் அவங்க வந்து கான்ஷீட் கேட்கும்போது அவங்க ஒரு டீமுக்கு ஒரு படம் பண்ணணும் போது வைநாட்னு சொல்லி கொடுத்ததான் சாந்தி முகூர்த்தம் கான்ஷீட். சார், அந்த காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுக்கும் கலைஞரோட ஒரு படத்தாவது கதைவசத்தை நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி பாசப்பறவைகள்னு ஒரு படம் வந்து அது நீங்க உங்க சொந்த குரல்ல பேசி நடிச்சு அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கலைஞர் வசனம் பேசிய அனுபவம் பிளஸ் கலைஞரை சந்திச்ச போது உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக். கலைஞர் ஐயாவை நான் கோபால்புரம் லாய்ட் ஸ்டூடியோவில் தங்கியிருக்கும் போது கோபால்புரமில் அவர் வீடு போகிறது உண்டு, பேசுறது உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது நான் ஐ ஷிஃப்டட் டு கோபால்புரம் லாய்ட்ஸ் ரோடில். அப்போவே அவர் வீட்டுக்கெல்லாம் போய் முரசொலி செல்வம் ஆகட்டும், அமிர்தம் ஆகட்டும், செல்வியம் ஆகட்டும், இவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். முரசொலி மாறன் அவர்கள் ஆகட்டும் எல்லாம். அவர் 88, 89 சிஎம் ஆகிறார். 89 அந்த எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம். அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த பசி, அப்போவும் ஒரு எழுத்தாளர், ஒரு சினிமா டைலாக் ரைட்டர், மேக்கருங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போதெல்லாம் எப்போ இருக்கோ பார்த்துருக்கோம், பேசிகிட்டு இருப்போம். அப்படியே உருவான படத்தை பாசப்பறவைகள். சிவகுமார் சாரும் நானும் லக்ஷ்மி அம்மா இவங்களெல்லாம் நடிச்சிருக்கோம். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஒரு நாள் பேசிகிட்டே இருக்கோம். இப்படி பேசிட்டு போதே டப்பிங்கு குரல் பேசணும் அப்படி இப்படின்னும் போது அவர் கேட்டார், யாருக்கு அப்படின்னாரு ஐயா. அப்போ நம்ம செல்வம் இவங்களெல்லாம் இருக்கும்போது மோகன் சார்கிட்ட பேசணும் இல்லையானாரு. ஏன் இருந்தார்? இல்லை, பொதுவாக நடிக்கிறாரு, அவர் பேசுகிறாரு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தானே பேசுகிறாரு, ஏங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை? எனக்கு இல்லை சார், வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் பேசுகிறேன்.
இவரே பேசிட்டோமே, சென்டிமெண்ட்டாவது இது இவர் பேசிட்டோம் அப்படின்னார். அன்னைக்கு அவர் கொடுத்த ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் ஒத்துக்கிட்டா தான் நம்ம பேச முடியும். அவர் சொல்லி பேசின படம் 100 நாள் மேலே போன படம். படம் நல்லா இருந்துச்சு, என்னையும் ஏற்றுக்கிட்டாங்க, என் குரலையும் ஏற்றுக்கிட்டாங்க. கலைஞர் பர்சனலாக சொன்ன விஷயங்களை என்ன பாராட்டி அவர் இல்லை, அவரோட ஷார்ப் மைண்டு தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அவர் நகைச்சுவையாக இருந்தாலும் 10 பேர் வந்தாலும் 10 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவர் ஃபோக்கஸ் ஆகட்டும் மீதி எல்லாமே அவ்வளோ பிளானிங்கில் இருப்பார். அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவரை பார்த்துருக்கேன். அதாவது 89 சிஎம், நான் சொல்கிறது 70ஸ்ல இல்லை, நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஷார்ப்பாக மோகன் அப்படின்னு தான் கூடுவார். என்ன தம்பி எப்படி அப்படி தான் கூப்பிட்டு பேசுவார். ஒரு தடவை ஒருத்தர் பழக்கமானால எப்போ போனாலும் அவர் பேரோட கூப்பிடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என் முன்னாடி என் லைஃப்லையும் நடந்திருக்கு. பல பேருக்கு அப்படி கூப்பிட்டு பேசுறது உண்டு. ஒரு பியூட்டிஃபுல் விஷயம்னா சாரை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அவர் சிஎம்மாக இருக்கும்போது சரி, சிஎம்மாக இல்லாதப்போ போய் பார்க்கலாங்கிறது அந்த அப்ரோச் வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. சார், பல வெள்ளி விழா வெற்றி விழா படங்கள்ல நம்ம சொந்த குரல்ல பேச முடியலன்ற வருத்தம் இன்னைக்கு அது இருந்திருக்கா உங்களுக்கு? வருத்தம்ங்கிறத விட நான் முதல்ல மெனக்கடலை, ப்ரொடியூசர் டைரக்டர்களும் அது சொல்லலை, நானும் மெனக்கடலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அது ஒரு டைமுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, படங்களும் போயிட்டு இருந்ததுனால, டைரக்டர்களும் அப்படி சொல்லிட்டு இருந்ததுனால அதை இன்னைக்கு அது எக்ஸ்கியூஸாக சொல்கிறது இல்லை. பட் தட் வாஸ் தோஸ் ஃபார் த டேஸ். ஆனால் கலைஞர் ஐயா சொன்னதுக்கப்புறம் அந்த படம் நல்லா போனதுக்கப்புறம் நான் தான் பேசணும்னு முடிவு பண்ணேன். வேற ஒன்று சார், தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸ்ல ஸ்ரீதர் சாருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஸோ உங்களோட தென்றல் எண்ணத்தோடு எப்படி அமைஞ்சது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? அகெயின் அது தேவி ஃபிலிம்ஸ் அண்ட் ராயல் பிக்சர்ஸ் தாகா, இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண படம். ரொம்ப அற்புதமான ப்ரொடியூசர்ஸ், என்னோட முதலாளிகள் தான். இன்றைக்கும் அவரோட தொடர்பில் இருக்கேன். அவர் அவ்வளோ நல்ல உள்ளம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். ஸ்ரீதர் சார்ன்னும் போது பேச்சுக்கு என்ன இருக்கு இடம்? ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் சார் வச்சு படம் பண்ணுங்கனால அவ்வளோதான். எப்போ டேட்டு தான் கேட்கணும் தவிர ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் படங்கள் பார்த்துருக்கோம்னா நெஞ்சில் ஒரு ஆலயமாகட்டும், காதலுக்கு நேரம் இல்லையாகட்டும், இது இளமை ஊஞ்சல் அடைகிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்போ பார்த்து ரசித்துண்டு. நமக்கு இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ண முடியலையே, கிடைக்கலையேங்கும் போது ஒரு வாய்ப்பு வரும்போது அதை யூஸ் பண்ண சச் எ ஜீனியஸ் டைரக்டர். அவ்வளோ மென்மையாக சொல்லி கொடுக்கக்கூடிய, ஹியூமராக எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவர்கிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு ஹியூமர் ஆகட்டும், சேட் ஆகட்டும், ஒரு அற்புதமாக விஷுவலாக கொண்டு பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர். அவரோடவே அந்த சித்ராலய கோபு இருந்தார், பிரமாதமான ரைட்டர் டைரக்டர். இவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண வாய்ப்பு வந்துச்சுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சித்ராலய கோபு சார் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணிருக்கேன். ஆமாம் பண்ணிருக்கேன். அது ஏஎம் சார் வசந்தி படம். அவர் அதான் சொல்கிறேன், அவர் எல்லாம் பேசும்போதே அவ்வளோ ஹியூமர் இருக்கும். பேசிக் நகைச்சுவைங்கிறத விட அது எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அதை நகைச்சுவையாக மாற்றுவாங்க. அதுதான் அவங்களோட பலமே. அதில் ரொம்ப பிரமாதமான விஷயம். தென்றல் எண்ணத்தோடு மிக சிறப்பாக ஓடிச்சு. இளையராஜா சார் அத்தனை பாடல்களும் ஹிட்டு. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், அதனால பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி கேபி சார் கூட நடிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் என்னைக்காவது இருக்கா? ஆனால் மரோச்சரித்திர படம் தமிழில் படமாக்கப்படும் போது நீங்கள் தான் அது தமிழில் பண்ணுறதா இருந்ததா ஒரு செய்தி இருக்குது. நான் முதலாக கையெழுத்து அட்வான்ஸ் வாங்கின படம் கேபி சார் படம் தான். அது மரோச்சரித்திரம் தமிழில் பண்ணணும்னு சொல்லி பெங்களூரில் நான் இருக்கும்போது பிரபு ஃபிலிம்ஸுங்கிறது மரோச்சரித்திரம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு என் நம்பரை பிடிச்சி என்ன பார்க்க சொன்னார். நான் இங்கே வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு 2-3 மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீ வந்தால் கரெக்டான ஆளுன்னு கேபி சார் நினச்சதுனால அரங்கநாள் அட்வான்ஸ் கொடுத்தார். அவர் பையன் இன்றைக்கும் இருக்கான். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என்னோடய அட்வான்ஸ் இன்றைக்கும் உங்கள் கையில் இருக்குன்னு மாதிரி. அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கின படம் அதுதான். ஆனால் அவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்கிறதுல அவர் டைம் கொடுத்தாரு. அந்த டைமில் நான் கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு அனதர் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர் பாப்பு சார் டைரக்ட் பண்ணுறது தான் தெலுங்கு படம் நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் போய் நடிச்சிட்டு இங்கே ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்போது வந்ததும் என்ன தேடுறாரு கேஷுவலாக, எங்கே மோகன் எங்கேனாரு. இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா நான் ஜாலியாக ஒரு மாதிரி
எல்லாரும் மத்தியில் நிற்கிறேன். என்னன்னா டோட்டல் மீசையும் மொட்டையும் அடிச்சிருந்தேன். மியூசியம் மொட்டை தலை ஷேவ் பண்ணி மீசி எடுத்திருந்தேன். அந்த கிழக்கே போகும் தெலுங்குல ஒரு சீன்ல கழுதை மேலே கூட்டிட்டு போகும்போது தலையில ஷேவ் பண்ணி, அதுதான் அந்த படத்தோட ஃபினிஷிங் ஷாட்டாக எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டேன். அப்போதான் பார்த்து கோச்சிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. எவன்டா இதெல்லாம் ஷேவ் பண்ண சொன்னது? நான் வந்து நோ சார், பாப்பு சார், கிழக்கே பொங்குமுறை சார், தெலுங்கு சார், தூர்ப்பு வெள்ளை சார் அப்படிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். முன்னே அப்படி இல்லை சார், தட் டாங்கி சீன் சார்ன்ற. இப்போ தான் நான் இத்தனை நாளாக பிளான் பண்ணி படம் பண்ணோன்னு பிளான் பண்ணால் இப்போ அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டி முடி வரணுமே சார், என்ன அப்படியே அப்படி இப்படி சுற்றி நடந்துட்டோம்னு சொன்னார். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோம், இந்த படம் அப்புறமா பண்ணுறேன் நான், அந்த பேர் முடி வளரட்டும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம்டா, இப்போ படம் பண்ண வேண்டாம் நிறுத்தி போஸ்ட்போன் பண்ணார். அந்த டைமில் பத்மினி கோலாபுரி வாஸ் சப்போஸ் டு டூ சரிதாஸ் ரோல். எவ்ரி திங் வாஸ் ஃபிக்ஸ்டு. அரங்கண்ணால் தான் மரோச்சரித்ரா பண்ண ப்ரொடியூசர் தான் தமிழையும் எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த போஸ்ட்போன் பண்ண டைமில் ஒரு 6 மாதத்து வரணும், முடியெல்லாம் கரெக்டாக வளரணுன்ற டைமில் ஒரிஜினல் மரோச்சரித்ரா தெலுங்கு வெர்ஷனை ரிலீஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் இட் வாஸ் அ சூப்பர் டியூப்பர் ஹிட். அதனால் இப்போ எடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லி தான் நெஞ்சத்துக்கு இல்லாத ஹீரோக்காக மகேந்திரன் சார் தேடிட்டு இருக்காருன்னு அனந்து சாருக்கு நியூஸ் போய், அனந்த் இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு பையன் இப்போ ஒரிஜினல் மரோச்சரித்ரா ரிலீஸ் ஆனதுனால பண்ண மாட்டோம், இப்போ வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், நாடகம் இதுலலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொன்னதாகவும், அப்படி என்னை பார்த்து கூப்பிட்டதாக நெஞ்சத்தை கீழாத வந்து அந்த டைம்ல இருந்து கிட்ட சிந்து பைரவி, அக்னி சாட்சி வரைக்கும் படங்கள் கேட்டிருக்கிறது உண்மை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பயணங்கள் முடியுது அந்த டைம்லலாம் நான் ஓவர் பிஸி ஆகும்போது அவர் கூப்பிடுற நாட்கள் அவ்வளோ நாட்கள் என்னால் கொடுக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் போகும்போது சாரி சார், தப்பாக நினைக்காதீங்க சார், அந்த புது டைரக்டர், அந்த புது ப்ரொடியூசர் கால் ஷீட் கொடுத்துருக்கேன்னா கடைசியில் நீ என்னைக்கு இருந்தாலும் யூ ஆர் மை ஆக்டர் கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இந்த படம் பேர் என்ன? எந்த படம்? மறுச்சரித்திர தமிழ்ல வைக்கிறதா இந்த படம் பேர் அலைகள் எழுதிய கவிதை. சார், நீங்க ஒரு பக்கம் பிஸியான ஹீரோ, பேரலி கெஸ்ட் ரோல்ஸ் நிறைய பண்ணிருக்கும் போது ராகவேந்திரா படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணதுக்கான ரீசன் ரஜினி சாரோட 100வது படம்ன்றதுனாலயா, இல்ல நீங்க பேசிக்கலி ராகவேந்திர பக்தர்ன்றதுனாலயா? முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன். 2வது படம் எஸ்பி முத்துராமன் சாரும் அந்த யூனிட்டும் கவிதாலயாங்கிறதும் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நடிக்கணுங்கிறது இருக்குது. பட் முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன். நான் முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ராகவேந்திர சுவாமி கும்பிட்டு பழக்கம். அதனால் அவர் பற்றி ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படத்தில் என்ன நானும் ஒரு சீனாவது வரணுன்றது என்னோட ஆசை. அந்த ஆசைக்காக அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். அதாவது ப்ரொடியூசர்லேயே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு, சிஸ்டமேட்டிக் ஆஃபீஸர்னு சொன்னா கே பாலாஜி சார். அவர் கூட நீங்க நிறைய படங்கள் டிராவல் பண்ணிருக்கீங்க. அந்த அவரை சந்திச்ச அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ ஹவ் சீன் சொல்லலாம். அவர் அவ்வளோ ஒரு இப்போ என்ன கார்பரேட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அவரோட நிர்வாகம் இருந்துச்சு, அவங்களோட ஆஃபீஸ் இருந்துச்சு. ஷூட்டிங் ஆகட்டும், பிளான் பண்ணுறதாகட்டும், இத்தனை சீன்ஸ் இந்த லொக்கேஷன் இப்போ முடியணும், இப்போது டப்பிங் ஆரம்பிக்கணும், இப்போது ரீ ரெக்கார்டிங், இப்போது ரிலீஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜனவரி 26 ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார். அந்த காலத்து சிவாஜி சார்லேருந்து எல்லா படமும் அப்படி தான் பண்ணுவார். கமல், ரஜினி சார் எல்லாரையும் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்கார் சார். அந்த வரிசையில் பிளான் பண்ணும்போது அவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, இந்த டைம் இது முடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அதுதான் கேட்பார். தவிர கொடுத்துட்டு ஏன் முடியலன்ற ஏன் முடியல, ஏன் ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மழை வந்தால் அன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கணும், அப்போ ஷூட் பண்ணி இங்கே போய் இந்த இன்டீரியர் ஒர்க் அந்த இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணி முடிங்கன்னு சச் எ மெட்டிகுலஸ். ஏன்னா அது அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக வளர்ந்து வந்த ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆக்டர்ன்றதுனால அவருக்கு அந்த விஷயம் தெரியும். ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு மினிட்டும் சினிமாவில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட நான் அது கற்றுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் கே பாலாஜி சார். சார், மனோபாலா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு பிள்ளைநிலை எப்படி உருவானது? மனோபாலா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல நண்பன். மாமூரு டைமில் இந்த பாரதி ராஜா சார் அசிஸ்டன்ட்ஸு, பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட்ஸு, எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நம்ம ரூம் வருவாங்க. அப்படி பழக்கமானவன் தான் மனோபாலா. நான் மணிவண்ணனோட ரங்கராஜனோட எல்லா படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கார்த்திக்கும்
சுஹாசினி வச்சு இளையராஜா மியூசிக் வச்சு ஒரு படம் பண்ணார். படத்தை பேர் மறந்துட்டு பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சரி போல. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் சரி போலனால பாவம் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அவரை மற்ற படங்கள் அவருக்கு வரல. ஆனால் நான் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். அவரோட சக இயக்குனர் மணிவண்ணனும் கே ரங்கராஜனும் இந்த கேங்கோட நான் படம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தோன்னா ஓகேன்னு சொல்லுவேன். பரவா அவர் செலவுக்கெல்லாம் அவருக்கு எவ்வளோ உரிமையாக இருந்துச்சுன்னா, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்கிட்ட பணமே இல்லை, செலவு வேணும்னு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்துகிட்டு போவார், ஷர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்களுங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஒரு தீவிரமாக ரொம்ப சோகத்தில் டிப்ரெஷனுக்கு போயிட்டார். அந்த டைமில் தான் எனக்கு ஓவராக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் கலைமணி சார் எல்லாம் அப்போ எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே காட்சிட்டு கேட்க வருவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கதை சொல்ல வருவாங்க எல்லாமே. அது வேறு காலத்தின் கட்டாயம். அப்போ வரும்போது அவர் கால்ஷீட் கொடுக்கணும் கேட்கணும் போது நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் சார், நீங்கள் மனோபாலா டேரக்டர் போடுறதா இருந்தால் நான் கால்ஷீட் கொடுக்குறேன்னா, நீங்கள் கால்ஷீட் கொடுக்குறதா இருந்தால் நிச்சயமாக கொடுக்குறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், மனோபாலா அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிவிடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லி அன்றைக்கி மத்தியானமே அட்வான்ஸ் கொடுத்து அவரை கமிட் பண்ணி இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போ நைட்டாக படம் பண்ணணும். நைட்டாக நான் தான் ஷூட்டிங் என்னால் நடிக்க முடியும். அப்போதைக்கு இமீடியட்டாக கொடுக்கணுன்னா ஒரு கதை உருவாக்கும் போது 2 கதை சொன்னார். அதில் தான் உருவாகின படம் பிள்ளை நிலா. கலைமணி சார் கதை திரைக்கதை வசனமும், மனோபாலா இயக்கம், இளையராஜா சார் மியூசிக்கு, லெனின் சார் எடிட்டர் நினைக்கிறேன். பிரமாதமான இருந்த கதை திரைக்கதையினால மக்கள் ஆதரவுனால சூப்பர் ஹிட் ஆச்சு. அன்னிலிருந்து மனோபாலாவோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி திருப்பு முனையாக அமைஞ்சது. நல்ல படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார். நடிகராக இருந்தார். இப்போ இந்த ஹரா படத்தையும் நடிச்சிருக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை. அவ்வளோதான். ராமதாஸ் சார், ஆயிரம் பூக்கள் மலரட்டும், அவர் இவங்களோட படம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர், ரைட்டராக இருந்தவர். அப்போ பேசும்போதெல்லாம் ஒரு நல்ல கதைகள் இருந்து சொல்லுவாங்க, எந்தெந்த கதை பிடிக்கும் போது உருவான படம் தான் ஆயிரம் பூக்கள் மலரட்டும். கோவை தம்பி சார் பேனரில் பண்ண முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கே ரங்கராஜன் நான் என்னோட முதல் காம்பினேஷன் நெஞ்சம் இல்லாம் நீன்னு திலக் அவங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க சைடு, சங்கர் கணேஷ் சார் மியூசிக்கு, நானும் ராதா பூர்ணிமா இவங்களெல்லாம் நடித்தோம். பிரமாதமாக போச்சு. சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், நல்லா போச்சு. அதுக்கப்புறம் உருவான படம் தான் செல்வராஜ் அவர் கதை திரைக்கதை வசனத்தில் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி சார் ப்ரொடியூஸ் பண்ணார். இளையராஜா சார் மியூசிக்கு, உதயகீதம் ரொம்ப நல்லா போச்சு. வல்லபன் அவருக்கு நம்ம கதா இலக்கில் இருந்த மிகப்பெரிய ரைட்டர். கோவை தம்பி சாருக்கும் வலதுகையாக இருந்தவர், ரங்கராஜன் சாருக்கும் ஒரு வலதுகையாக இருந்தவர். அதுக்கப்புறம் பாடுநிலாவை பண்ணேன். அதுக்கும் வல்லபன் இவங்களெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உதயகீதம் ஆர் செல்வராஜ் எழுதின கதை திரைக்கதை வசனம் ரொம்ப பிரமாதமான கதை திரைக்கதை அமைஞ்சு படமாக உருவானது. அதுக்கு பாடுநிலாவே அகைன் இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களோட முதல் 500வது நாள் படம் ஆர் சுந்தரராஜனுக்கு முதல் படம். அந்த காம்பினேஷன் பல சக்சஸ் கொடுத்துருக்கு. சுந்தரராஜன் சார் பற்றி. ஆர் சுந்தரராஜன் சார் ஒரு சூப்பர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர் டைரக்டர். அவர் இப்போ என்ன யோசிக்கிறாருங்கிறத விட ஒரு மென்மையாக எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக சொல்லக்கூடிய திறமைசாலி. அவர் எவ்வளோ சுருக்கமானா ஒரு சீன்லேயே 2 சீன்லேயே கதையோட கருவை அப்படியே கரெக்டாக சொல்லக்கூடிய, இல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி. அண்ட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சென்ஸ் இருக்குது அவர்கிட்ட. இளையராஜா சார் அவர் காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. தேவா சாரோடவும் காம்பினேஷனில் சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. பயணங்கள் முடியுது இல்லை, முதல்ல என்கிட்ட கதை சொல்லி பண்ணும்போது இளையராஜா சார் மியூசிக் முன்னாடியே அவர் என்கிட்ட கதை சொன்னார். நம்ம ரொம்ப கிளிஞ்சல்கள் படம் அப்போ நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதா இருக்கு. அப்புறமா அவர் இளையராஜா சார் மியூசிக் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பதிலாக வேற நடிக்கிறார், வேற ஆள் நடிக்கிறாரு, வேற ஒரு நடிகர் நடிக்கிறாரு, வேற புது பையன் நடிக்கிறாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்குன்னு எனக்கு தகவல் கொடுப்பாங்க. நான் ஆண்டவனோட செயலுங்கிறதுல இருப்பேன். அப்புறம் பார்த்தா என்னையே நடிக்க கூப்பிட்டாங்க. அது எனக்கு பெரிய வாய்ப்பு, எக்ஸ்ட்ரானரி. அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரியாது. சுதாகர் நடித்து கேலி சித்திரங்கள்ங்கிற படம் கதை திரைக்கதை வசனம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். இதே கதை
பாலுங்கிறவர் இயக்க வேண்டிய ஒரு படம். அன்ஃபார்ச்சுனேட்லி படம் நின்று போய் ஏதோ பிரச்சனையால் நின்று போச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் இவரே எழுதி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது கோவை தம்பி, அரங்கநாயகம் சார் இவங்களெல்லாம் சேர்ந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னுட்டு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். அது இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட கதைகள், அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் மேட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எல்லா கதையும் எல்லா படங்களும் அப்படி தான் ஒரு மென்மையாக எப்படி கரெக்டாக சொல்லி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறோங்கிறது கோல் அடித்த டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். சார் 82 ஜனவரி 26 வாழ்வே மாயம், பிப்ரவரி 26 82 பயணங்கள் முடிவதில்லை. 2 படத்துலையுமே ஹீரோவுக்கு கேன்சர், 2 படத்துலயும் எல்லா பாட்டுமே ஹிட்டு. இது எப்படி நீங்க பாத்தீங்க? 2 ஹீரோங்களுக்கு படத்தில் கேன்சர், பட் 2 ப்ரொடியூசர்ஸும் ஹாப்பி, மக்களும் ஹாப்பி. இல்லை நம்ம வரும்போதே மிகப்பெரிய பேனராக இருந்தால் கே பாலாஜி சார், லெஜெண்டரி உலகநாயகன் கமல் சாரும், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா இவங்க காம்பினேஷனில் வாழ்வே மாயம். அஃப்கோர்ஸ் கங்கைபுரம் சார் மியூசிக்னு நினைக்கிறதுக்கு. ஆனால் எல்லா பாடல்களும் ஹிட்டு. அது அவர் வழக்கமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்லேயே அவர் தான் ரிலீஸ் பண்ணணும், கே பாலாஜி சார். அந்த மாதிரி ஜனவரி 26 பண்ணார். எங்களுக்கு ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ரிலீஸ் பண்ணோம். அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் சூப்பர் ஹிட்டு. அது மக்கள் ஆதரவு தான். அதுலேயும் பாடல்கள் ஹிட்டு, இதுலேயும் பாடல்கள் ஹிட்டு. இதுலேயும் சீன்ஸ் எல்லாரும் ரசித்தாங்க, அதுலேயும் ரசித்தாங்க. ஹீரோக்கு ஒரு கேன்சருங்கிறது தவிர மீதி எல்லாமே வித்தியாசமாக வேறு வேறு சீன்ஸு. மக்கள் அதனால தான் ரசித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம்ஸ் ரெண்டுமே பெரிய டெக்னிக்கல் லெவலில் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக பெரிய லெவலில் வாழ்வே மாயம் இருந்துச்சு. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கரெக்டாக பண்ணி வச்சுருந்தார். கோவை தம்பி எவ்வளோ செலவோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தார். சார், அதாவது முதல் முறையாக எம்எஸ்வி சாரும் இளையராஜாவும் சேர்ந்து பண்ண படம், உங்கள் சக்ஸஸ் காம்பினேஷன் சுந்தரராஜன் நீங்கள், அது எப்படி அமைஞ்சது? அதுக்கு ஏவிஎம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் எம்எஸ்விக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி, இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணலாம்னு சொல்லி, ஆர் சுந்தரராஜன் காம்பினேஷனில் எனக்கு வந்த ஒரு ப்ராஜெக்ட். நல்ல திறந்த கதவு. இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் அந்த படத்தை பற்றியும் சாங்ஸ் பற்றியும் சீன்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கு முழு காரணம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான். அந்த அவரோட இயக்கத்திலே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஹி ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி சர்டன் ஐடியாஸ் அண்ட் அதை எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச ஒரு வித்தை. அது அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி சக்ஸஸ். எம்எஸ்வி இளையராஜா சார் பண்ண முதல் படத்தில், காம்பினேஷனில் பண்ண முதல் படத்தில் நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, கர்வமாக இருக்கும். மணிவண்ணன் சார் கூட பல சக்ஸஸ்ஃபுல், அவர் கூட இந்த டிராவல். மணிவண்ணன் மாதிரி ஒரு டேலண்டட் டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இதே தான் பாரதி ராஜா சார் படத்தில் இருந்து ஒர்க் பண்ணி அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும் போது இதே பாம் குரூப் மீட் பண்ணுற பழக்கங்கள்னு சொன்னேன். நான் நடிகராகவும் இவங்களெல்லாம் பட்டிங் டைரக்டர்ஸாக மீட் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு. அப்போ அவருக்கு இருக்கின்ற ஒரு ஷார்ப்னஸ், ஒரு டயலாக் சொல்கிறதாகட்டும், ஒரு பசியில் ஒரு சீன் சொல்கிறதாகட்டும், சீனை மாற்றி சொல்கிறதாகட்டும், எல்லாமே மணிவண்ணன் கட்டிக்காரன். அதில் ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு இருக்கும். ஷாக்கிங்காக இருக்கும் அவர் சொல்கிற சீன்ஸ் ஆகட்டும், எப்படி கரெக்டாக பண்ணுறாரு, பேசுகிறாருங்க. ஸோ அவர் படத்தில் அவருக்கு கலைமணி சார் ஒரு படம் பண்ணலான்னும் போது, இந்த காம்பினேஷனில் பண்ணலான்னும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதான் கோபுரங்கள் சாய்வு. அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவர் கேட்டு. சார், கோகிலால கமலஹாசன், மூடு பணியில் பிரதாப், நான் பாடும் பாடலில் சிவகுமார் சார், 100வது நாள் விஜயகாந்த், சத்யராஜ் சார் கூட 24 மணி நேரம், இந்த மாதிரி படங்கள் மல்டி ஸ்டார்ஸ் கூட உங்க கூட டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த டிராவல் எப்படி இருந்தது? பிரமாதமாக இருக்கேன். அப்போ அந்த மாதிரி கமல் சார் நான் நடிக்க வரும்போது பெரிய லெஜெண்டரி ஆக்டர், பெரிய பெரிய ஸ்டாரு, வெரி பாப்புலர் ஆக்டர். ஈவன் இன் கர்நாடகா அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு. அப்புறம் ரஜினி சார் நான் வரும்போதே முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார். சிவகுமார் ஐயா நான் வரும்போதே பெரிய ஸ்டாராக இருந்தவர் தான். நம்ம நடிகர் விஜயகாந்த் அவர்களாகட்டும், நம்ம சத்யராஜ் அவர்களாகட்டும், எல்லாம் நம்ம கூட வந்த நடிகர்கள் ரொம்ப பிரமாதமாக, நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் எப்பவும் வந்ததே இல்லை. ஸோ சக நடிகர்களாகவும் ஒத்துழைப்பு எப்பவுமே இருந்துச்சு. யார் எந்த ரோல் பண்ணுறோங்கிறத விட
ஒரு ஃபேமிலியாக தான் பழகி நடிச்சது உண்டு. அதுதான் சொல்கிறேன். சார் 60+ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல 23 டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் பட நாயகன் நீங்க. ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது முக்கிய காரணம் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற பசியை தேடுவேன். அவங்களுக்குள்ள இருக்கிற பசியை படமாக்குறது அவங்களுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட்டில் படம் வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை. நான் முதல்ல சொன்ன மாதிரி படம் தான் ஒருத்தரோட சக்ஸஸ்ஸு ஃபெயில்யூர் படம் தான் நிர்ணயிக்கும். ஸோ அந்த கூட்டணியில் நல்ல படம் கொடுத்து வெற்றி அடையணுங்கிற பசியுள்ள இயக்குனர்கள் தேடுவேன். பல தடவை சக்ஸஸ் ஆயிருக்கேன், ஒரு சில தடவை ஃபெயில்யூரும் ஆயிருக்கேன். அது ஒன்று தான் காரணம். ஸோ சினிமாவில் பொதுவாக ஒரு அன்ரிட்டன் ரூல்ஸ் என்னன்னா, ஜெயித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனோட டிராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம நீங்க புதுசு புதுசா இன்வென்ட் பண்ணதுக்கும் பசி தான் முக்கிய காரணம். பசி தான். அவங்களுக்குள்ள இருக்கிற பசியை தேடுவேன். இந்த பசி இருக்கும்போது அது நல்ல சில டைம்ல ஆன் பேப்பர் ஆன் விஷுவலாக வருமாங்கிறது இருக்கும். அதில் ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்து என் அறிவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீலிங்கில் பார்ப்பேன். நிறைய தடவை சக்ஸஸ் ஆயிருக்கேன். சார் பாரதிராஜன் சார் கூட ஒர்க் பண்ண முடியாத ஒரு வருத்தம், அவரோட ஸ்கிரிப்டில் தெலுங்குல ஒர்க் பண்ணதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சதா? பாப்பு சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பாப்பு லெஜெண்டரி டைரக்டர் சார். அவரோட ஃபாண்ட் இன்னைக்கும் ஒரு தெலுங்குல ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்டிங் இருக்குது. எக்ஸ்ட்ரானரி கார்ட்டூனிஸ்ட். அவரு முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே நான் சொன்னேன், சார் எனக்கு தெலுங்கு அவ்வளோ தெரியாது, கற்றுக்க ஆசைப்பட்றேன். ஏதாவது தவறாக பேசினா நீங்கள் தான் மன்னிக்கணும், அப்போ தான் நான் பேசி தான் கற்றுக்க முடியும்னு. ஓகே, நான் அன்னிலேருந்து அவர் என்னை ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே ஏற்றுக்கிட்டார். அவர் ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுனா டைலாக்ஸ் இங்கே இருந்தால் பக்கத்தில் அப்படியே எந்த லென்ஸு எப்படிங்கிற கார்ட்டூனில் எழுதி வச்சுருவார். எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேமிங் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸில் நீங்கள் பாப்பு சார்ன்னா அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுவாங்க. நான் பாப்பு சார் படத்தில் நடிச்சிருக்கேன்னால எனக்கு மேலே அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜீனியஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது பெரிய விஷயம். இளையரா இன்னொன்று அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். எஸ்பிபி சார் முதலாக இசையமைச்ச படம் தூர்ப்பு வெள்ளையரை. மிகப்பெரிய காட் இஸ் கிரேட், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் ஃபஸ்ட்டு டைம் பெரிய சிங்கர் முதல் தடவை மியூசிக் டைரக்டர் ஆனது இந்த பாப்பு சார் படம் கிழக்கிய பொங்குமுறை. எல்லா பாட்டும் இங்கே சூப்பர் ஹிட். அதை நான் கொடுத்து வச்சேன். சார் சில டைரக்டர்ஸ் பேர் சொல்கிறேன், அது சொன்னோன்னே ஒரு உங்களுக்கு இருக்கிற மெமரிஸ். கிளிஞ்சல்கள் துறை. பசி படத்துக்கு அப்புறம் பசியோட வெற்றி கொடுக்கணுங்கிற ஒரு வெறித்தனமாக நடந்துக்கிட்டா ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தப்பா டைரக்டர். சைலண்ட்ல போட்டு மலையாளம் சங்கரன் நாயர். கிரேட் லெஜெண்டரி டைரக்டர். அவரோட ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம். அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுனால லெஜெண்டரி ஆக்டர் பிரேம் நசீரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் சாரதம்மாவோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப ஹாப்பி. சிங்கிரம் சீனிவாசன். எக்ஸ்ட்ரானரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். முதலேருந்து அவர் சொம்மக்குறது சொக்கோக்கிறதுங்கிற தெலுங்கு படத்துக்கு அப்புறம் இயக்கிய டியூல் ரோல் நடித்த படம் கந்தர்கோலம். நான் அதை அவர் தான் இயக்கினார். ஒர்க் பண்ணுறது கற்றுக்கிறதே பெரிய விஷயம். அவர் அப்படி ஒரு காமெடி, அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். சொல்லும் போதே மோன் அப்படின்னு ஆரம்பிப்பார். எக்ஸ்ட்ரானரி ஜீனியஸ் சோல். ஜஞ்சாலா. தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்டே கேட்கணும் நீங்கள். ஜஞ்சாலான்னு ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ரைட்டர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அவர் படம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் படங்களில் என்னை கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த படத்தோட காம்பினேஷன்ஸில் அவர் அன்னைக்குள்ள அந்த ஒரு காமெடியை எப்படி திரைக்கு கொண்டு வர்றது, எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு அவர் எழுதும் போது தான் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் ஜஞ்சாலா சார். துரை பகவான். பியூட்டிஃபுல் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் கனடா. நான் ரொம்ப இஷ்டப்பட்டு அவங்க படத்தில் நடிச்சிருக்கேன். அகெயின் ஒரு ஹீரோ ஒரு படத்தில் வந்து சங்கர் நாகர் இருந்தார். நான் அவரோட தம்பியாக நடித்தேன். ரொம்ப ஹாப்பி. இன்னொரு படம் ஜெய் ஜெகதீஷ் நடித்தார். அவருக்கு ஃப்ரெண்டாக காலேஜில் நடித்தேன். 2 படமும் பெரிய ஹிட் படம். ரொம்ப நல்ல டைரக்டர். வெரி ஸ்கீம், வெரி வெல் பிளான் பண்ணி இயக்கிக்கிற டைரக்டர். அவங்களுக்குள்ளேயே 2 பேர்னா ஒருத்தர் இந்த எப்படி கேமரா வசனம் சொல்கிறாரோ, இன்னொருத்தருக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு டைரக்ஷனுக்குள்ளே எப்படி வருதுங்கிறது அவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டேன். வெங்கட் சார். பியூட்டிஃபுல் ரைட்டர். அகைன் அவரோட ட்ராமா தான் பண்ணோம். ட்ராமாவாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஸ்க்ரீன் மேலே கொண்டு வந்தார். சிவி ராஜேந்திரன். சிவி ராஜேந்திரன் என்ன சொல்ல, நாங்கள் அவர் படம் பார்த்து வளர்ந்த ஆள். அவரோட கலாட்டா கல்யாணம் இன்னும் அப்படி கண் முன்னாடி நிற்கிது. அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தவங்கிறது தான் சொல்லணும், கொடுத்து வச்சவங்கிறதா.
அகைன் சிவி ஸ்ரீதர் ஸ்டூடெண்ட் மாதிரி அவரோட பிளானிங், அவரோட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். கேஎஸ் பிரகாஷ் ராவ். பெரிய ஜீனியஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் வளரலைங்க இன்னும். யுவர் சச் ஏ லெஜெண்டரி டைரக்டர், ரொம்ப லெஜெண்டரி, அதெல்லாம் சான்ஸ் சொல்கிறேன். கேஎன் சுப்பு. கேஎன் சுப்பு எஸ்பிடி ஃபிலிம்ஸ், பஞ்சு அருணாச்சலம் சாரோட பிரதர். ரொம்ப ஆனஸ்டாக சின்சியராக ஒர்க் பண்ணணும், சின்சியராக படம் நல்லா வரணும், கரெக்ட் விலைக்கு விற்கணும், கரெக்டானதில் ரொம்ப நல்லா இருந்தார். அவர் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் சிவாஜி ராஜாங்கிற ஒரு அறிமுகப்படுத்தினார். ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட். அன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்சி சக்கரவர்த்தி. அகெயின் சிவி ஸ்ரீதர் யூனிட்ல வந்த ஒரு ஆள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பண்ணுறதுக்கு. கோகுலகிருஷ்ணன். அவர் ஒரு இயக்கின முதல் படம் தான் அர்ச்சனை பூக்கள். ஆக்சுவலி நல்ல ரைட்டர். இளையராஜா சார் கேங்லேருந்து வந்தவர், ரொம்ப மண் வாசனையை தெரிஞ்சவர். அதனால தான் அர்ச்சனை பூக்கள் படம் முடிஞ்சது. ரொம்ப நல்ல பாடல்கள், ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு. ஜெயராம் ரெட்டி. கன்னட படம். ஆமாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ராஜாமணி. விசு சார் பிரதர், எக்ஸ்ட்ரானரி மனுஷன். அந்த 4 பேருக்கு நன்றிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரானரி ட்ராமா. ஆக்சுவலி அந்த ட்ராமா பார்த்துட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நல்ல ட்ராமாவே, ரொம்ப நல்ல சினிமாவை எடுத்துகிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் சோமுங்கிறவர் தான் அந்த படத்தை முடித்தார். ரொம்ப பியூட்டிஃபுல். விஸ்வ சார் ஃபேமிலிக்கே இருக்கிறவர். என்னன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மட்டும் இல்லை, டைலாக் கவுண்டர் அடிக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறதுல ஹி வாஸ் சோ குட். வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் ராஜமணி சார். மகுடி டைரக்டர் என்சி சக்கரவர்த்தி. அதான் சேம், இவங்களெல்லாம் ஸ்ரீதர் சார் ஃபேமிலி தான். எல்லாரும் அந்த சைட்லேருந்து தான் வரக்கூடிய ஒரு ஆட்கள் தான். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண படம். கே விஜயன் சார். என்னோட டார்லிங் அவர். அவ்வளோ பெரிய டைரக்டர். சிவாஜி சார்லேருந்து எல்லாரையும் வச்சு டைரக்ட் பண்ண நடிகர், டைரக்டர். நம்மளை வச்சு படம் பண்ணும்போது நம்ம காலத்துக்கு வந்து நம்மளோட பழகி, நம்மளை எந்த விதமான ஒரு காம்ப்ளெக்ஸே வராத மாதிரி பார்த்துக்கிட்டா ஒரு இமை. ஆக்சுவலி ரஞ்சித் குமார். நல்ல அகைன் இட்ஸ் எ குட் டைரக்டர். ஹி வாண்ட்ஸ் டு மேக் எ குட் ஃபிலிம்ஸ் அண்ட் பசியர். அமீர்ஜான் சார். அமீர்ஜான் அகைன் இது ஒரு பாலச்சந்தர் சார் அசிஸ்டண்ட்டு. பாலச்சந்தர் சாருக்கு படம் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இவர் வந்து கண்மணி சபு மூலமாக வந்தார். கண்ணதாசன் சார் பையன். அவருக்காகத்தான் இந்த படம் பண்ணேன். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் மேன். மோகன். டைரக்டர் மோகனுங்கிறவர் கிரேட். தேவராஜ் மோகன் காம்பினேஷனில் வந்த மோகன் சார் தான். இந்த படம் வந்து வெண்ணடாய் மூர்த்தி சார் வந்து அவர் கூட்டணியில் பண்ண படம் தான். அவருக்காகத்தான் படம் பண்ணேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட படங்களில் நடந்த விஷயங்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்துருக்கேன். எம்ஜிஆர் சார் கூட பண்ண ஜெகநாதன் சார். அவர் ரொம்ப எப்பவுமே எம்ஜிஆர் சார் கொடுத்த வாட்ச்னு அந்த வாட்ச் காட்டிகிட்டே இருப்பார். ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார். ரொம்ப டிசிப்ளினாக இருந்த ஒரு டைரக்டர். அவரோடலாம் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப பாக்கியமாக தான் இருந்துச்சு. கார்த்திக் ரகுநாத். அவரோட முதல் படம் அகெயின் அண்ணின்னு சொல்லி பண்ணோம். அது ஒரு ஹிந்தி படம் ரீமேக். கே பாலாஜி சார் ப்ரொடக்ஷன். எக்ஸ்ட்ரானரி. அவரும் ஒரு நல்ல ரைட்டர், டைரக்டர். நல்ல படமாக தான் எடுத்து கொடுத்தார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார். ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். ரொம்ப பாப்புலர் டைரக்டர். அவரும் அப்படி தான். தேர் ஆல் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ். ப்ரொடியூசர் சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுக்கணுங்கிறத ரொம்ப டிசிப்ளினாக ஒர்க் பண்ணக்கூடியது. அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வம்சி தெலுங்கு படம். ரொம்ப இசைக்கு ஒரு கலர் கொடுத்த தெலுங்கு டைரக்டர். இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு நம்ம கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணார். சூப்பர் படம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை எனக்கு காமிச்சதுக்கப்புறம் தான் படம் பண்ணேன். ஆலாப்பனான்னு. எக்ஸ்ட்ரானரி சாங்ஸு. படமும் நல்லா எடுத்தார். நல்ல இயக்குனர், நல்ல விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு ஆள். எம்ஆர் பூபதி. பாலு மகேந்திரா சாரோட அசிஸ்டண்ட். ஒரு படம் நம்ம படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணவருக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நல்ல இயக்குனர். சக்தி கண்ணன் அகைன் மகேந்திர சாரோட ஒர்க் பண்ணவங்க. சக்தியு கண்ணன் அவங்களுக்காகத்தான் ஒர்க் பண்ணது. ரொம்ப நல்ல. அது இன்ஃபேக்ட் லிரிக் ரைட்டர், டைலாக் ரைட்டர். ஆக்சுவலி கண்ணன் அந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் எழுதியிருப்பார். நரசிம்மன் அப்படி ஒரு டியூன் பண்ணியிருப்பார். யாருக்கு அப்புறம் அவர் அந்த படம் பண்ணார். அவங்களுக்காகத்தான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா மகேந்திரன் சாரோட நான் ஒர்க் பண்ணும்போது வந்த இயக்குனர்கள் என்னோட நல்ல பழகின நண்பர்கள்ங்கிறதுக்காக அந்த ஒரு படம் பண்ணேன். கேமராமேன் தினேஷ் பாபு. எக்ஸ்ட்ரானரி கேமராமேன்
தினேஷ் பாபு ஷார்ட்ஸ் பிரித்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ரொம்ப நிபுணருங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணுற திறமை இருக்குங்கிறதுக்காக தான் அவரை வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப நல்ல டைரக்டர். ஹனீஃபா சார் இதுவும் அப்படி ஒரு மலையாளம் படம், கலைஞர் ஐயா ப்ரொடியூசர், பூம்புகார் ப்ரொடக்ஷனில் பண்ண வேண்டியது. இவங்களெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை காமிச்சு அதை அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு ரீச் ஆகக்கூடிய விஷயத்தில் எப்படி கொண்டு வர முடியுங்கிறது தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன்ஸ். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் வி வழக்கம். நம்ம சுரேஷ் நதி ஆக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் படம் பூக்களை பறிக்காதீர்கள். ஆமாம், அந்த படம் தான். ரொம்ப பெரிய டைரக்டர், ரொம்ப ஒரு தீவிரமாக கம்பீரமாக ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பார், அப்படியே பண்ணுவார். ஆனால் ரொம்ப நல்ல மனசு, தோற்றம் தான் அப்படி இருப்பார். ஸ்டார்ட் கேமரா சொல்கிறது அது இதெல்லாம். ஆனால் ரொம்ப இயல்பான ஒரு மனிதன், ரொம்ப பழகின நல்ல விஷயங்கள், நல்ல படங்கள். டிஎஸ் பாலகன், மாப்பிள்ளை சார் டைரக்டர். மதுசூதன ராவ். மாப்பிள்ளை டைரக்டர் சொல்லும்போது ஒரு விஷயத்த இங்கே சொல்ல, தேவர் ஃபிலிம்ஸ் மாப்பிள்ளை ப்ரொடக்ஷனில் தான் இது பண்ணோம் விசு சார் படம். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது பேசுகிற விஷயங்கள் பண்ணதெல்லாம் அவர் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. மாப்பிள்ளை சார் விசு சாரோட பண்ண பெரிய பியூட்டிஃபுல் அனுபவம் எனக்கு. மதுசூதன ராவ் அகெயின் இவர் லெஜெண்டரி டைரக்டர். தெலுங்கில் மதுசூதன் ராவ் அவ்வளோ பெரிய டைரக்டர். அது வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் பண்ணோம். நல்ல அனுபவம் தான். ஜிஎம் குமார் சார் ஒரு மிக சிறந்த ஒரு கதாசிரியராக வந்தவர், நல்ல எழுத்தாளர். அவர் டைரக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்னார், இப்போ தான் என்ன தேவையை நான் எடுக்கிற ஆரம்பிச்சிருக்கேன் மோகன் சார். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. வேலு பிரபாகரன் தான் கேமரா, எக்ஸ்ட்ரானரி டெக்னீஷியன் கூட்டணி அது. சார், ஸ்டில்ஸ் ரவி வந்து உங்கள் லைஃப்பில், உங்கள் கேரியரில் முக்கியமான ஆட்கள். அவர் எடுத்த சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், அதோட மெமரிஸ். என்னோட குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. சொல்லுங்க. அவர் சொன்னது உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் அவர் எடுத்தேன்னு சொன்னாரு. ஆமாம், அடடா, இது கப்பர் பார்க்கில் எடுத்தார். நானும் சுவாசினி நெஞ்சத்தை கிழாத ஷார்ட்ஸு. அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த லைட் வரும்போது எடுத்த ஷார்ட்ஸ் இது. அந்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிக்கும் பிறகு எல்லாம் ஓடிட்டே இருந்தோம்னு சொன்னால, யூனிட்டாக ஓடி அந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் எடுத்தார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட். தேங்க்யூ ரவி. லெஜெண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சார். தென்றல் வந்து என்னை தொடும் பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். மணிவண்ணன், நானும் சில்க் ஸ்மிதா. ஷீ இஸ் எ வெரி ஸ்வீட் கேர்ள். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால அவர் நடிக்க வந்து நின்றுட்டார் அங்கே. மணி என்னோட ஃப்ரெண்ட், நண்பன், இப்போ இல்லை. இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு ஸ்டில். நானும் சுமலதா அவர்கள், நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்ரலைஸ் ஆகலை. இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டில். அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில். மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். மனோபாலா இயக்கிய நான் உங்கள் ரசின் நெகட்டிவ் ரோல் பண்ணேன். ஒரு பிரமாதமான ஃபீலிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ரசிகனாக என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறது அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சீன். தேங்க்யூ. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த லைன்ஸ் எல்லாம்? ஸ்டில்ஸ் ரவிட்ட வாங்கணும் சார். ஓகே. ராதாவும் நீங்களும். இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ். காற்றுக்கு என்ன வேலி, சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு, எஸ்பிடி சுப்பு அவர்கள் டைரக்ஷனில் எடுத்த படம். சூப்பர். நல்ல மெமரிஸ். தேங்க்யூ. லாஸ்ட். ஓ, அன்னைக்கு இது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில். நெஞ்சத்தை கிள்ளாத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி, அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ரானரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். தேங்க்யூ. நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது.
இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லாரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.